அன்பினஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சைட் டிஷ் சொல்லலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா குக்கரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அதில் மண் இருக்கும். அதனால் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். சில கிழங்கெல்லாம் வந்து ஒரு விசில்லையே வெந்துடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் குட்டி குட்டி பீசஸாக. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சென்டரில் கட் பண்ணோம் அப்படின்னா இடையில இந்த மாதிரி வந்து ஒயிட் கலரில் ஒரு வேர் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து தூக்கி போட்டுடணும். அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அது வந்து சாப்பிடும் போது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் அது சாப்பிடக்கூடாது. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம இதை அப்படியே கொடுத்துடலாம். ஏன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இதுவே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் மசாலா போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளைனாக சாப்பிடாம. இப்போ கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம சேர்க்குறதுக்கு மசாலாவுக்கு என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் ஒரு 4-5 வரமிளகா, காரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நார்மலாக உளுத்தம்பருப்பு நீங்கள் 1 ஸ்பூன் போடுறீங்க மற்றதுக்கெலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து கிரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கூடவே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ அந்த தேங்காய் மசாலாவோட பச்சை வாசம் வந்து நல்லா போயிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மசாலா போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிழங்கு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட அந்த கிழங்கு வந்து நல்லா வந்து கோட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ கிழங்கு போட்டுட்டு நல்லா கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே விட்டுடுங்க, சிம்லேயே வச்சுடுங்க. ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நான் மசாலாக்கு உப்பு போடலை, கிழங்குக்கு மட்டும்தான் போட்டேன். ஸோ அதனால் அந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். சைடில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி காந்திர மாதிரி இருந்துச்சுனாக்கா. இப்போ மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. நம்ம வந்து கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து லெமன் சாதம், அப்புறம் ரச சாதம், புளி சாதம், இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.